என் பேர் சண்முகம். நான் MBA கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நான் செல்லமுத்து சரஸ்வதி எஜுகேஷன் சோஷியல் சர்வீஸ் ட்ரஸ்ட்டில் டிப்ளமோ இன் அக்குப்ரெஷர் 1 இயர் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். வேர்ல்டு ஸ்கில் கவுன்சில் கேரியர் டெவலப்மெண்ட்டுக்காக இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் பேர் என்னம்மா? வயசு என்னம்மா ஆகுது? 57. என்னம்மா பிரச்சனை உங்களுக்கு? எவ்வளோ நாளாம்மா வலி இருக்கு? எந்த மூட்டுமா ரொம்ப வலிக்குது? 2 மூட்டுலயும் வலி இருக்காமா? சரிம்மா. உங்க வீடு எங்கம்மா? கிரவுண்ட் ஃப்ளோரா இல்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோராமா? மாடி டெய்லி ஏறி இறங்குவியேம்மா? சரிம்மா. மூட்டுல நான் கொஞ்சம் சிலை மூட்டு கொஞ்சம் இருக்கீங்கம்மா. மூட்டுல எந்த இடம்மா வலிக்குது? இந்த இடம் தான் வலிக்குது. நடக்கும்போது தான் வலிக்குதா இல்ல சும்மா இருக்கும்போதும் வலிக்குதாமா? மடக்கி உட்காந்தியன்னா வலிக்குது. சரிம்மா. இதுக்கு எதுவும் மாத்திரை எதுவும் போட்டுட்டு இருக்கீங்களாமா? மாத்திரை எதுவும் போடல. சரிம்மா. சரிம்மா. இந்த மூட்டு வலிக்கு நான் அக்குப்ரெஷர்ல பாயிண்ட் இருக்குமா, அந்த பாயிண்ட் உங்களுக்கு நான் அப்ளை பண்றேன். நீங்க பாருங்க. ஒரு 2 நாளைக்குள்ள உங்களுக்கு வலி நல்லா குறையறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குமா? இவங்களுக்கு மூட்டு வலி, இப்ப இவங்களுக்கு இந்த மூட்டுல தான் ரொம்ப அதிகமான வலி இருக்குங்கிறாங்க. சோ நம்ம இந்த மூட்டுல இருக்க இந்த கண்ணு பகுதி 2ஐயும் பிரஸ் பண்ணி விடுறோம். நம்ம இதுலயும் வச்சு பிரஸ் பண்றோம். சோ தலைப்பகுதி, இந்த மூட்டோட தலைப்பகுதியிலையும் பிரஸ் பண்றோம். இந்த மூட்டோட கீழ் பகுதியிலையும் பிரஸ் பண்றோம். சாப்பிட்டீங்களாமா? 10 நாளா தான் இந்த வலி உங்களுக்கு இருக்கீங்கம்மா? இந்த விரல்களுக்கு 2வது விரலும் 3வது விரலுக்கும் இடையில இருக்க இந்த புள்ளியில நம்ம ஒரு ஊசி அப்ளை பண்றோம். அம்மா இங்க போடுற ஊசி ஒரு 1/2 அன் அவர், 1/2 மணி நேரம் கழிச்சு எடுத்துக்கலாமா? 1/2 மணி நேரம் வரைக்கும் இந்த ஊசி இங்க இருக்கணுமா? சரியாமா? எடுத்துட்டு ஆன்டி கிளாக் வைஸாவும் கிளாக் வைஸாவும் நீங்க 2 சுத்து மட்டும் விட்டுவீங்கன்னா போதுமா? வெயிட் பண்றதுனால வெயிட் பண்ணி இந்த ஊசியை நீங்க ரிமூவ் பண்ணிக்கலாமா? வலியெல்லாம் இருக்காதுமா? ஊசி வலிக்குதாமா? வலி ஊசி போட்டுட்டேம்மா. ஒரு 1/2 அன் அவர் கழிச்சு இந்த ஊசியை நீங்க எடுத்துட்டு ஆன்டி கிளாக் வைஸா சுத்திக்கலாம். ஒன்றும் பயப்பட வேண்டாம். இந்த ஊசி போட்டதுக்கு உங்களுக்கு வலி நல்லா கேட்குமா? சரி. தோள்பட்டை வலிக்குதுமா? தோள்பட்டை எதனாலமா வலிக்குது? வெயிட் எதுவும் தூக்குறீங்களா? தண்ணி கூட எதுவும் தூக்குறீங்களாமா? வண்டியில போய் பிடிச்சிட்டு போனா வலிக்குது. மற்ற நேரத்துல எங்கம்மா வலிக்குது? அமைக்கிறதுக்கு கரண்டி தூக்கத்தானமா வேணும். நான் இங்க ஒரு பாயிண்ட் போட்டு விடுறேம்மா. இந்த வலி உங்களுக்கு ரொம்ப கேட்கும்மா. இந்த ஊசியும் அதே மாதிரி தான்மா. 1/2 அன் அவர் இருக்கணுமா? இருந்துச்சுன்னா சரியா போயிடுமா? 1/2 அன் அவர் ஆகட்டும் எடுத்துக்கணும். நீங்க கையை ஃப்ரீயா விட்டுக்கணும். அவ்வளவுதான். இந்த அம்மாவுக்கு இப்ப மூட்டு வலி இருக்குன்னாங்க. மூட்டுல மசாஜ் கொடுத்து மூட்டுக்கான பாயிண்ட்ல போட்டுருக்கு. அதே மாதிரி கையில வலி இருக்குன்னாங்க. இங்கேயும் பாயிண்ட்ல போட்டுருக்கு. நன்றி. இந்த ஊசி உங்களுக்கு ஒன்றும் பயம் இல்லை. 1/2 அன் அவர் கழிச்சு எடுத்துட்டு அந்த இடத்துல கிளாக் வைஸாவும் ஆன்டி கிளாக் வைஸாவும், கிளாக் வைஸானா இப்படி, ஆன்டி கிளாக் வைஸானா இப்படி ஒரு நிமிஷத்துக்கு கம்மியா இப்படி இது பண்ணீங்கன்னா அந்த இடத்துல எதுவும் வராது. உங்களுக்கு பெயின் இருக்காது. நீங்க சாப்பிடுறது சிறுதானியங்கள் ரிலேட்டடா சாப்பிடுங்க.
சிறுதானியங்கள்ல கேப்பை, வரகு, கம்பு இதெல்லாம். இப்ப கம்பு, கேப்பை இதெல்லாம் வந்து மாவு கடையிலையும் விற்கிது. நீங்க வாங்கி தோசை மாவோட கலந்துக்கிட்டு அந்த மாவை தோசையை ஊற்றி சாப்பிடலாம். இந்த மாதிரி நீங்க அதெல்லாம் சாப்பிடும்போது உங்களுக்கு போனும் நல்லா ஸ்ட்ராங் ஆகும். உங்களுக்கு இம்யூனிட்டி பவரும் ரொம்ப வேகமா இன்க்ரீஸ் ஆகும். உங்களுக்கு மூட்டு வலிக்கு முடக்கரத்தான் கீரைன்னு ஒண்ணு இருக்கு. அதை வாங்கி அரைச்சு நீங்க தோசையில கலந்து சாப்பிடலாம். இல்லாத சட்னி அரைச்சு சாப்பிடலாம். இப்படி எல்லாம் சாப்பிடும்போது நம்ம மூட்டுல இருக்க வலி எல்லாத்தையும் உங்களுக்கு அது ரொம்ப குயிக்கா கேட்கும். இந்த ஊசி வந்து நீங்க ஒரு 2 days நீங்க வீக்லி ஒன்ஸ் கூட இந்த முடக்கரத்தான்லாம் எடுத்துக்கலாம். டெய்லி கூட நீங்க சிறுதானியம் எதை எடுத்துக்கலாம். இதை நீங்க ஒரு 2 days கழிச்சு வந்தீங்கன்னா உங்களுக்கு பெயின் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அதுக்கேற்ற மாதிரி ஃபர்தரா ட்ரீட்மெண்ட் பண்ணணும். ஆனா இன்னைக்கே உங்களுக்கு ஒரு 1/2 hourல உங்களுக்கு பெயின் கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஃப் ஆகுறது தெரியும். நாளைக்கு மார்னிங் எல்லாம் நீங்க நல்லாவே பெட்டராகவே ஃபீல் பண்ணுவீங்க. நான் சொன்ன இந்த சாப்பாட்டையும் நீங்க அப்படி டயட்டா சேர்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி நடக்கிறத அவாய்ட் பண்ணுங்க. வெயிட் எதையும் தூக்கிட்டு மாடிக்கு ஏறாதீங்க. ஸோ வெயிட் எதையும் தூக்கிட்டு ஏறினீங்கன்னா அதோட வெயிட் உங்களுக்கு போன்ல தான் இறங்கும். ஸோ அவங்களுக்கு பெயின் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ வெயிட் பொதுவாக தூக்கிட்டு ஏறதை அவாய்ட் பண்ணுங்க. அதெல்லாம் ஒண்ணுமே பண்ணாது. இந்த ஊசி உங்களுக்கு பெயின்லாம் இருக்காது. உங்களுக்கு பெயின் இருக்கா? இல்ல. பெயின் எல்லாம் இருக்காதுமா. நீங்க எடுத்து ஆன்டி கிளாக் வைஸாவும் இருங்க. அப்படி இல்லைம்மா, அது இன்னும் கொஞ்சம் நேரம் ஆக தான் உங்களுக்கு கரெக்டாக இன்னொரு 1/2 hour ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு நீங்க பெட்டராகவே ஃபீல் பண்ணுவீங்க. சரியா?